ஸோ இங்கே தான் போட்டிருக்காங்க டீ கஃபே. ஸோ இங்கே தான் அந்த ஈவெண்ட்லாம் சொன்னாங்கல்ல, அது எல்லாமே நடக்குது. எங்கே நிறுத்த இடம் இல்லையே. சக்க சக்கா என்ன முன்னில் வந்து நிறுத்த வச்சிட்டாங்க. தீபக்கு கை தவறி கீழே போட்டுறாத. ஸோ கைஸ் இப்போ வந்தோம். இங்கே தான் ஃபோட்டோ ஷூட் எல்லாமே எடுத்துட்டு இப்போ கல்லட்டி ரூட்டா கேள்விப்பட்டிருப்பீங்க எவ்வளோ டேஞ்சரஸ் கல்லட்டி ரூட்னு. ஸோ அந்த வழியாக தான் நாங்கள் மலை ஏற போகிறோம். 1 hour ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எவ்வளோ டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் மட்டும் போய்க்கிறோம். சரிங்களா? ஸோ நான் கல்லட்டி ரூட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஏன்னா பேட்டரி டவுன்ட்டு சார்ஜர் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால ஓகேவா? இல்லை இன்கேஸ் இங்கே எங்கேயாவது நல்லா இருந்ததுன்னா நான் உங்களுக்கு காட்டுறாங்க பாருங்க. மான் இது சூப்பராக ஒரு ரூட் சூப்பராக இருக்குங்க. இந்த ரூட்டு இதை கூட நம்ம கட் பண்ணோம் நான் நினச்சா கூட முடியாது. புதிய ரூட் செம்மையாக இருக்கு. ஸோ என்ஜின் பிரேக்கிங் தான் யூஸ் பண்ணுறேன். கார்னரிங்கில் நான் மோஸ்ட்லி என்ஜின் பிரேக்கிங் யூஸ் பண்ணுவேன். பட் இருந்தாலும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி டக்குன்னு வேகமாக இறங்குற இடத்துல நான் யூஸ் பண்ணுவேன். ரூட் பாருங்க எவ்வளோ சீனிக்காக இருக்குண்ணே. சூப்பரில் ஆக்சுவலி டைம் வேறு ஆகிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 5:25 ஆகிடுச்சு. கல்லட்டி ரூட்டில் இதுக்கு மேலே போகணும்னா அலோவ் பண்ண மாட்டாங்களாம். ஸோ அதனால தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் வேகமாக. ஸோ நான் ப்ரோ அப்புறம் இன்னொருத்தர் 3 பேர் தான். ஸ்லோவாக தான் போகிறோம். ஏன்னா பின்னாடி வர்றவங்க வந்துட்டு எங்களை பிடிச்சிக்கிட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்லோவாக போகிறோம் நாங்கள். ஸோ நீங்கள் ஊட்டிக்கு எதாவது பிளான் பண்ணிங்கன்னா வீக் டேஸில் பண்ணாதீங்க. சரி ஒர்க்கிங் டேஸில் பண்ணுங்கள். வீக் எண்டில் பண்ணிங்கன்னா சத்தியமாக உங்களுக்கு ரூமும் கொஞ்சம் கஷ்டம், காஸ்ட்லி. 2வது எல்லா இடமும் உங்களால் பார்க்கவே முடியாது. அவ்வளோ ரஷ்யாகவே தான் இருக்குது எல்லா இடமும். அங்கே பாருங்கம்மா அவ்வளோ கிட்ட போகுதுங்க. ஸோ பிளேசஸும் ரொம்ப ரஷ்ஷாக தான் இருக்குது பாருங்க. மான் விட்டு இறந்து சாப்பிடுது. ஸ்நாக்ஸ் யாரும் போடாதீங்க. அந்த கார்லேருந்து ஏதோ வறுக்கி ஏதோ போட்டிருக்காங்க போல, அது மான் சாப்பிடுது. ஸோ மேப் நான் போடல, முன்னாடி போகிறவங்க போட்டிருக்கிறது தான். சரி பார்க்கலாம். நான் கட் பண்ணுற மாதிரி இல்லை, வியூஸும் சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் பார்க்கலாம். வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்கிற பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நான் மக்கள் வந்துட்டு அதெல்லாம் கேட்கவே மாட்டுறாங்க. பார்த்துட்டு தான் இருக்காங்க. பைசன் வந்துட்டு பார்க்கவே இல்லைங்க. பைசன் வந்துட்டு நான் எதாவது வரும் பார்க்கலான்னு பார்த்தா பைசன் இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. ஆமாம் இல்லை ஆக்சுவலி அதுதான் ஊட்டி மலைன்னு நினைக்கிறேங்க, எனக்கு தெரியலை. ஸோ நம்ம இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். அந்த மலை இப்படி சரியாக வந்து அது மேலே இப்படி குச்சி குச்சியாக இருக்குது பாருங்கள் மரம். அப்போ அது எவ்வளோ ஹைட் இருந்ததுன்னா நமக்கு தெரியும் பார்த்துங்க. இங்கே கீழே இருக்கிறோம் நம்ம,
கீழேருந்து நம்ம பார்க்குறோன்னா அது அப்போ எவ்வளோ ஹைட்டாக இருந்ததுன்னா அது எல்லாமே தெரியும் பாருங்கள். அவ்வளோ ஹைட்டில் இருக்குது அந்த மரம். ஹைட்டில் இருந்தும் அதுங்களும் செம ஹைட்டாக தான் இருக்குது. அதுங்களும் வந்துட்டு ஹைட் இல்லாமல் கிடையாது, அதுங்களும் சரியான ஹைட்டில் தான் இருக்குங்க. என்னங்க கட் பண்ணலாம்னு நினச்சா கட் பண்ண முடியாது கூடிய. ஏன்னா அந்த கல்லட்டி ரூட்டை வந்துட்டு வீடியோ எடுக்கணுன்ட்டு சொல்லிட்டு நினச்சேன். சரி பார்க்கலாம். சூப்பராக தான் இருக்குது பாருங்க மலையை. இப்போ சன்செட் ஆகுது. ஸோ இனிமேல் குளிர ஆரம்பிச்சிடும் வேறு. இன்றைக்கி பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி வந்துட்டு இது போட்டிருக்கேன், வெதர் பேண்ட்டு போட்டிருக்கேன். மேலே தான் இது போடல. மேலே வந்துட்டு நேற்று வந்த மாதிரி தான் டிஷர்ட்டு. நேற்றுக்காவது நல்ல டிஷர்ட்டு நம்மளுது போட்டுருந்தோம். இது வந்துட்டு லெனின் டிஷர்ட்டுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ நமக்கு முன்னாடி அந்த பைக்கர்ஸ் எல்லாருமே போயிட்டுருக்காங்க. ஸோ நாளைக்கு இந்த டைம்லாம் நம்ம ஊட்டியில் இருக்க மாட்டோம், சென்னை பக்கத்தில் இருப்போம்னு நினைக்கிறேன். மேபி சென்னை பக்கத்தில் இல்லைன்னா கீழே இறங்கிடுவோம், கண்டிப்பாக இறங்கிடுவோம். பார்க்கலாம். நாளைக்கு என்ன பிளான்னு தெரியல. பிளான் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ண வேண்டியதான். என்ன ஒரு இதுன்னா மெமரி கார்டு வந்துட்டு ஃபுல்லாக சார்ஜிங்கிற பாருங்க. மெமரி கார்டு ஃபுல்லாக ஆயிடுச்சிங்க. இன்னும் ஒரு 1 hour தான் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன், தெரியல. சரி ஓகே கைஸ், நான் அப்படியே கட் பண்ணி போடலான்னு இருக்கிறேன். கட் பண்ணி ரூட் எடுக்கலான்ட்டு. சரி ஓகே பார்க்கலாம். பாய் சொல்கிறேன் பாருங்க. கண்டினியூ பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்க. எங்கே கட் பண்ணலான்னு பார்த்தா முடியாது போய். சரி ஓகே பார்க்கலாம். ஸோ கைஸ், அந்த மூலம் தான் நம்ம அங்கே நின்னோம். அங்கேருந்து வந்துட்டாங்க பாருங்கள். வியூ தெரியுது பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ நம்ம அந்த மலைக்கு மேலே தான் போக போகிறோம். வா, சூப்பராக இருக்குது. ஸோ கைஸ், இந்த ரூட் தான் அது. ஸோ நீங்கள் நிறையா வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு பாலத்துக்கு பக்கத்தில் மூங்கில்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த பிளேஸ் தான் இது. பாருங்கள் பிளேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வேறு லெவலாக இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. வேற மாதிரி எப்போ செம பிளேஸுங்க அது. என்ன மாதிரி பிளேஸ்ன்றீங்க, சூப்பராக இருக்கு. ஸோ முன்னாடி போகிற பசங்க ரெக்கார்ட் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஸோ அப்படியே நம்மளும் ஏறுவோங்களே. ஒருத்தே சம்பவம். நன்றி பிரதேஷ். மலைப்பகுதி ஆரம்பம், ஊட்டி உட்கோட்டை. ஸோ நான் அவங்ககிட்ட கேட்டிருந்தேன் பசங்க, அதனால எனக்கு ரெக்கார்ட் பண்ணி தராங்க. தேங்க்யூ ஸோ மச். சூப்பராக இருக்கு. ஸோ செம்ம ஒர்த்து. தேங்க்ஸ் தான் பசங்களா. ஐயோ, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். ரெக்கார்ட் ஆகுது. மலை ஏற ஆரம்பிச்சிட்டோங்க பாருங்க. எவ்வளோ இதுன்ட்டு ரோடு செம்மங்க. ரோடு வந்துட்டு சூப்பர். ஸோ ஆக்சுவலி என்ன பிளானில் இருந்தோம்னா ஈவினிங் வந்துட்டு சன்செட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
அங்கேயே லேட் ஆயிடுச்சு ஒன்று. நாங்கள் வேற கர்நாடகா பார்டர் போனோமா, ஸோ நாங்கள் தான் லாஸ்ட்டு. ஸோ எங்களாலேயே அது லேட் ஆயிடுச்சா, அதனால தான். சரி, ஓகே கைஸ், ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா?